என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். இப்போ நம்ம அந்த பூர்வீகம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அந்த பூர்வீகம் ஆகலை, அந்த ஒரு ஒரு 5 ஏக்கர் இருக்குது, இல்லை 10 ஏக்கர் இருக்குது, இது வந்து ஒரு ஒரு 50 ஏக்கர் இருக்குது, இது வந்து நாளடைவில் விளைச்சல் இல்லாமல் போகுது. அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு ஒரு தானம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? சரி, இந்த பூமியை வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துட்டா அவங்களுக்கு எப்படி அது வந்து சரியாகும்? அவங்களுக்கு எல்லாமே பூமி தான். அந்த பல வருடங்கள் அந்த பூமியில் வெள்ளாமை வச்சு எடுத்து எடுத்து எடுக்கிறதுனால நம்மளோட பூமியிலுடைய தன்மைகள் வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதே மாதிரி அந்த தன்மைகள், அந்த வளங்கள், பூமியில் உள்ள வளங்கள், சத்துக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? எப்படி ஒரு மனிதனுக்கு வந்து வயசாகும்போது சத்து எல்லாமே குறைஞ்சிருதோ, அதே மாதிரி தான் அந்த பூமிக்கும் நிறைய விளைச்சல்கள் அந்த பூமி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பூமிக்கு நம்ம எப்படி ஒரு புதுப்பிக்கிறது, எப்படி அந்த பூமியை புனிதப்படுத்துறது, பூர்வீக வீடாக இருந்தாலும் அந்த பூர்வீக வீட்டில் நம்ம எப்படி வந்து அவங்கள வந்து நம்ம நிம்மதியாக தூங்குற மாதிரி, இந்த மாதிரி